வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். அது என்னென்னா, இப்போ தைப்பூசத்துக்காக திணை மாவு வாங்கியிருந்தோம். அந்த திணை மாவில் ஒரு ஆந்திரா ஸ்டைல் சில்லான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பண்ண போகிறோம். அடை மாதிரி இங்கே பாருங்கள். அது இந்த கப்புக்கு 1 கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கலக்கிறதுக்கு முட்டைக்கோஸ், கேரட்டு, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வெறும் மாவு அப்படி பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் ஜீரணமாகாது. அதனால் இதை நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம பிசைஞ்சு தட்ட போகிறோம். லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். நெய் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மாவு போட்டு நல்லா வறுத்துடலாம். சில பேர் வெறுமாக கூட வறுத்துக்கலாம். நெய் எனக்கு தேவையில்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு நம்ம பிசைஞ்சு தட்டும்போது பார்த்துடலாம். இப்போ நமக்கு அந்த திணை மாவில் செஞ்ச ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டு, மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன வெங்காய சட்னி தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சும்மாவே சாப்பிட்லாம், ஆனால் அது வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சாப்பிட்ருக்கோம். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காய் பருப்பு சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை. இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால் இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நமக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு. சாதமும் ரெடியாக இருக்குங்க. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடை ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்குதுங்க. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.